அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்த என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகத்துவம் நிறைந்த மகாலயமாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. இந்த மகாலயம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம். அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை. அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து 15 நாட்களும் முன்னோர்கள் வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு. முன்னோர்களின் ஆசையால் செல்வம், புத்திர பாக்கியம், பகையற்ற வாழ்க்கை, கல்வி, புகழ் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள். இந்த 15 நாட்களும் வீட்டில் சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள். வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னே கோலமிடுதல், விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை செய்வார்கள். இந்த 15 நாட்களும் உணவில் எளிமை வேண்டும். அசைவ உணவுகள் கூடாது. ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு, நாம ஜபம் செய்து வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் பிதிர் உலகம் சென்ற முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள். மகாலயபட்சம் 15 தினங்களிலும் கூட்டமாக அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது. முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. நவராத்திரியின் துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை தினம் மகாலய அமாவாசை. நம் வாழ்க்கையில் வழி வழியாக வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் நாளாக இந்த மகாலய அமாவாசை விளங்குகிறது. வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைகளில் இந்த 3 அமாவாசைகள் மிக முக்கியம். மாத அமாவாசை குல முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் 3 அமாவாசை முக்கியமானது. உத்தராயண காலத்தில் துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசையும் தட்சிணாயன காலத்தில் துவக்கத்தில் வரும் ஆடி அமாவாசை மிக முக்கியமானது. அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் செய்தவர்களும் தொடர்ந்து 15 நாட்கள் முன்னோர்கள் வழிபாட்டை இயற்றுவதற்கானதுதான் மகாலய பட்சம். மறந்தவர்களுக்கு மகாலயம் என்றொரு வழக்கு மொழி உண்டு. ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களுக்கும் ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களுக்கும் மகாலய பட்சத்தில் குழுவாக வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கின்றார். நம் குடும்பத்தில் தோன்றி மறைந்தவர்கள் நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் தென்புலத்தார் ஓம்பல் ஆகும். இதற்கான வழிபாடுதான் அமாவாசை வழிபாடு. சிரார்த்தம் எல்லாம் அமாவாசை என்று மறந்தாலும், வருடாந்திர சிரார்த்தத்தை மறந்தாலும் இதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான பட்சமான மகாலய பட்சத்தை மட்டும் மறக்காதே என்று சொல்லியிருக்கிறார்கள். பட்சம் என்ற பருவம் 15 நாட்கள் கொண்டது. மறந்தவர்களுக்கு மகாலயம் என்கின்ற வழக்கு இப்படிதான் வந்தது. மகாலயத்தில் மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும். அந்த வகை மகாலய பட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபச்சாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும். இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கின்றது. அதேபோல் மகாலயத்தின் 15 நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம். இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தும், இவர்களது ஆசியை பெற்று தரும் என்கின்றது. கருட புராணத்தில் மகாலய பட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது. மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது. இது மகாலய பட்சம் குறித்து சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிதுர்கள் எனப்படும் முன்னோர்கள் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடித்து பூலோகத்திலிருந்து தங்களுடைய பிதர்லோகத்திற்கு புறப்படுகிறார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தோஷத்தை நீக்குவதற்காகவும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லாசைகள் வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள். மகாலய பட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள், மகாலயத்திற்கு பின் உள்ள நாட்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று திரும்பி செல்லும் நாட்கள். அப்படி செல்லும் அவர்கள் வெளிச்சம் தருவதற்கானவே தீபாவளி, கார்த்திகை முதலிய நாட்களில் நாம் தீபம் ஏற்றுகிறோம். அந்த வகையில் முன்னோர்கள் சாபம் கொடுப்பார்களா என்று கேட்டால் எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் நீர்த்தார் கடன் அடைக்காமல் விடக்கூடாது. நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக குல தெய்வத்தை நாடியோ அல்லது இஷ்ட தெய்வத்தை நாடியோ நீங்கள் சென்றால் உங்களுடைய கோரிக்கை பலிப்பதும் பலிக்காமல் இருப்பதும் நீங்கள் நீர்த்தார்
கடனை நிறைவேற்றுகிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்துதான். நீர்த்தார் கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது. தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கிலி தொடரில் இவ்வுலகில் வந்து வாழ்ந்து அடுத்த சந்ததியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கட்டுப்பாடுதான் மகாலய வழிபாடு. எனவே எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்க கூடாது. தெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டால் கூட பிராய்ச்சித்தம் உண்டு. ஆனால் நீர்த்தார் வழிபாட்டை மறந்தால் பிராய்ச்சித்தம் செய்வது கடினம். அது குடும்பத்தில் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும். அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தினால் அல்ல, அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பது புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் சிலர் வேறு பிறவி பிறந்திருக்கலாம் அல்லது முக்தி அடைந்திருக்கலாம். மறு பிறவிகள் எடுத்தாலும் முக்தி அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்ரு பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தெய்வதைகள் மூலம் அவர்களை சென்றடைகின்றன. மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்பெறுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களை நினைத்து செய்யும் நன்றி உணர்வால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். நமது முன்னோர்களில் யார் யார் பிறவா நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பித்ரு பூஜைகள் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள். நாம் செய்யும் பித்ரு பூஜை வீணாவதில்லை. அந்த வகையில் யார் யார் இந்த பித்ரு பூஜையை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன. திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம். ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கு தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம். வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம். பொதுவாக சில சிரார்த்தம் ஆண் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம் குடும்பத்தில் தந்தை வழி அல்லது தாய் வழியில் ஒருவர் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நீர்த்தார் என்று பெயர். நீர்த்தார் என்பதுதான் பிதுரர் நீர்த்தார் வழிபாடு. நீர்த்தார் வழிபாடுதான் பிதுரர் பூஜை என்றானது. அவர்கள் உயிர் விட்ட திதி முக்கியமானது. அன்றிலிருந்தே அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன. ஒரு வருடத்தில் 96 தடவை சிராத்தங்கள் ஹிரண்ய ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதன் 90 சிராத்தங்கள் என்பார்கள். 12 மாதங்களில் மாதப்பிறப்பு 12, அமாவாசை 12, அஷ்டகை 12, வைதிபாதம் 13, வைத்ருதி 13, மன்வாத் 14, யுகாதி 4, மகாலயம் 16. இந்த 96இல் ஒரு தடவை, அதாவது மகாலயபட்சமான இந்த 16 மகாலய அமாவாசையான இன்றைய நாள் மட்டுமாகும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது அவசியம். இந்த 15 நாளில் எந்த நாளுக்கு என்னென்ன பலன் என்று பார்க்கும் போது, முதல் நாள் பிரதமை பணம் சேர், 2ஆம் நாள் திதியை நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள், 3ஆம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும், 4ஆம் நாள் சதுர்த்தி சத்ரு பயம் நீங்கும், 5ஆம் நாள் பஞ்சமி செல்வம் சேரும், 6ஆம் சஷ்டி புகழும் கீர்த்தியும் உண்டாகும், 7ஆம் நாள் சப்தமி பதவி உயர்வுகள் தடைகள் நீங்கும், 8ஆம் நாள் அஷ்டமி அறிவாற்றல் கிடைக்கும், 9ஆம் நாள் நவமி திருமண தடை நீங்கும், 10ஆம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், விருப்பங்கள் பூர்த்தியாகும், 11ஆம் நாள் ஏகாதசி கலையில் வளர்ச்சி உண்டாகும், 12ஆம் நாள் துவாதசி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், 13ஆம் நாள் திரியோதசி தீர்காயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை தொழில் அமையும், 14ஆம் நாள் சதுர்தசி ஆயுள் விருத்தியாகும், எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும், 15ஆம் நாள் மகாலய அமாவாசை மேற்சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்ற வகை. மீனராசினியர்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.